ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏகே ஃப்ரான்ஸ் சேனல். விஸ்தாரா ஏர்லைன்ஸில் ரீசெண்ட்லி நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அதாவது ஃப்ரான்ஸ்லேருந்து டெல்லி டு சென்னை. இதை பற்றி இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பிகாஸ் விஸ்தாரா ஏர்லைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் ட்ராவல் பண்ணேன். டாடா சன் லிமிடெட் அண்ட் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸும் சேர்ந்து கிரியேட் பண்ணது தான் விஸ்தாரா ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியாவுக்கு. நெக்ஸ்ட் விஸ்தாரா ஏர்லைன்ஸ் தான் மோஸ்ட்லி இந்த வருஷம் நிறைய பேர் இந்தியா ட்ராவல் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணது. நீங்கள் விஸ்தாரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன்லேயே விஸ்தாரா ஏர்லைன்ஸ் சைட்டில் டிரெக்ட்லி நீங்கள் புக் பண்ண முடியும். நாங்கள் அப்படி தான் பண்ணோம். எல்லா ஏர்லைன்ஸ் ப்ரைஸும் கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள விஸ்தாரா ஏர்லைன்ஸ் எங்களுக்கு லோ காஸ்ட் ப்ரைஸாக வந்துச்சு. ஸோ விஸ்தாரா சைட்லேயே டிரெக்ட்லி நாங்கள் ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். இதில் 2 கனெக்டிவிட்டி, அதாவது 2 ஃப்ளைட் எடுத்து தான் நீங்கள் இந்தியாவுக்கு போக முடியும். பாரிஸ்லேருந்து சென்னை போகணுன்னா பாரிஸ்லேருந்து ஃபஸ்ட்டு மும்பை போயிட்டு மும்பைலேருந்து சென்னை, இல்லைன்னா பாரிஸ்லேருந்து டெல்லி டு சென்னை, இப்படி இருக்குது. அதே மாதிரி ரிட்டர்ன் நீங்கள் வரணுன்னாலும் சென்னை டு டெல்லி டு பாரிஸ், இல்லைன்னா சென்னை டு மும்பை டு பாரிஸ். இந்த ஏர்லைன்ஸில் 2 லக்கேஜ், அதாவது 23 2 டைம்ஸ் 2 லக்கேஜ் அண்ட் ஹேண்ட் லக்கேஜ் 7 kg வரைக்கும் ஆலோ பண்ணுறாங்க. இதில் இருக்கிற ஒரே ஒரு தேஜ் பகாஜா சூத்து நீங்கள் டெல்லியில் மும்பையில் அரத்தை பண்ணும்போது ரெக்யூப்பரே பண்ணி திருப்பி ஆன்ரெஜிஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் சென்னைக்கு அந்த பகாஜா சூட் வந்து அவங்க பண்ணுவாங்க. இது மட்டும்தான் இதில் இருக்கிற காம்ப்ளிகேயான ஒரு விஷயம். மற்றபடி ரெத்தூருக்கு அப்படி கிடையாது. சென்னையில் ஆன்ரெஜிஸ்ட்மெண்ட் பண்ணுற பகாஜா சூத்து டிரெக்டுமோ பரிக்கு வந்துடும். ரெத்தூருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அலையில் மட்டும்தான் இது கொஞ்சம் காம்ப்ளிகேவாக இருக்கும். நீங்களும் இந்த விஸ்தாரா ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு எதுவுமே இதில் ரெக்ரெட்டை பண்ணுற அளவுக்கு இல்லை. அப்பார் அந்த வலிஸை டெல்லியில் மும்பையில் நம்ம ரெக்யூப்பரே பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் காம்ப்ளிகேவாக இருந்தது. அதை தவிர ஃப்ளைட் உள்ள ஏர் இண்டியா, ஏர் ஃப்ரான்ஸ் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இந்த ஏர்லைனை நான் சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் லோ காஸ்ட் ப்ரைஸாக இருந்துச்சு. 450 யூரோ தான் எனக்கு அலையறதூர். எல்லா ஏர்லைன்ஸும் நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுனால நான் ஓகே திஸ் டைம் நம்ம விஸ்தாராவில் ட்ராவல் பண்ணி பார்ப்போம், லோ காஸ்ட் ப்ரைஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிசர்வ் பண்ணிட்டேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெக்கேஷன் டைமில் ஃப்ளைட் டிக்கெட்டு எப்பயுமே காஸ்ட்லி. ஸோ நீங்களும் இந்த ஏர்லைன்ஸை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஏகே ஃப்ரான்ஸ் சேனல்.